வீரம் போற்றும் பாரதம். இது இணையில்லாமா காவியம். தர்ம அதர்ம வழியினிலே, நன்மை தீமைக்கு இடையினிலே, விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா? சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம். பரம அமைதியான கங்கை நதியின் கரை. காற்று மெதுவாக வீசுகிறது. அந்த நேரத்தில் அஸ்தினாபுரத்தின் மாபெரும் மன்னன் சாந்தனு மகாராஜா தனது வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறார். ஒரு நாள் சாந்தனு மன்னன் கங்கை கரையில் வேட்டை சென்றிருந்தார். அப்போது ஒரு தெய்வீக அழகிய பெண் கங்கை நீரில் இருந்து வெளிவந்தார். அந்த பெண்ணை பார்த்தவுடன் மன்னனின் மனம் திடீரென்று நன்றாறு போயிருந்தது. அவள் யார்? ஏன் இங்கு வந்தாள்? அவளிடம் இருந்த அமைதியான ஒளி மன்னனை மயக்கியது. சாந்தனு தைரியமாக அவளிடம் சென்றார். அவள் சிரித்தாள். ஆனால் ஒரு விசித்திரமான நிபந்தனை சொன்னான். நீ என்னை திருமணம் செய்யலாம், ஆனால் ஒரு நிபந்தனை. நான் என்ன செய்தாலும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. சாந்தனு அதிர்ச்சியானான். ஆனால் அவளின் அழகு, அவளின் தெய்வீக தன்மை மனதை முற்றிலும் கைப்பற்றியது. அவன் ஒப்புக்கொண்டான். அப்படியே சாந்தனு கங்கை திருமணம் நடந்தது. முதலில் அனைத்தும் நன்றாக இருந்தது. ஆனால் சில மாதங்கள் கழித்து அவர்கள் பெற்ற முதல் குழந்தையை கங்கை பெண் கையில் ஏந்தி அதே கங்கை நதியில் விழுகிறான். சாந்தனு திகைத்தான். ஆனால் அவள் வாக்கை காக்க எதையும் கேட்கவில்லை. அப்படியே இரண்டாவது குழந்தையும் மூன்றாவது குழந்தையும் 7 குழந்தைகளும் கங்கை நதி நீரில் மூழ்கின. மன்னனின் இதயம் உடைந்தது. ஆனால் மௌனமாக இருந்தான். அவளின் நிபந்தனை அவனை கட்டி போட்டது. ஆனால் 8வது குழந்தையை கங்கை நீரில் விட முயன்ற போது சாந்தனு தாங்க முடியாமல் கத்தினான். இது என்ன குரூரம்! நான் என் குழந்தையை ஏற்க முடியாது. நீ யார்? ஏன் இதை செய்கிறாய்? அந்த நொடியில் கங்கை தேவியின் முகம் மாறியது. அவள் தன் தெய்வீக உருவத்தை வெளிப்படுத்தினாள். மன்னா, நான் கங்கை. இக்குழந்தைகள் அஷ்ட வசுக்கள். ஒரு நாள் வசுக்கள் ஒரு முனிவரின் சாபம் அடைந்தன. அந்த சாபத்திலிருந்து விடுபெற மனிதராக பிறந்த உடனே மரணமடைய வேண்டும். அவர்களை விடுவிக்க வந்ததே நான். ஆனால் 8வது வசுவுக்கும் உயிர் சாபம் இருந்தது. அவன் மனிதராக பிறந்து நீண்ட வாழ்க்கை வாழ வேண்டிய நிலை. அந்த குழந்தை அவள் சாந்தனுவிடம் கொடுத்தாள். அந்த குழந்தை வரலாற்றை முழுவதும் மாற்றப் போகும் வீரர், தேவ விருதம், அதாவது பின்னர் உலகம் பீஷ்மர் என்று அழைக்கப் போகும் மகா. கங்கை தேவியை பார்த்து சாந்தனு கண் கலங்கினான். அவள் நீரில் கரைந்து மறைந்தாள், பீஷ்மரை தந்துவிட்டு. அதனால் மகாபாரதத்தின் அடுத்த அலை பிறக்க ஆரம்பித்தது. பீஷ்மரின் வைராகியம், சத்தியம், தியாகம் இன்னமும் வரப்போகின்றது.